ஃப்ரைட் ரைஸும் சில்லி சிக்கன் காம்போவும் சூப்பராக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வெல்கம் பேக் டு தி எவர்மைல்ஸ் அட்வென்ச்சர். இன்னைக்கு நான் கேளம்பக்கத்தையே கலக்கிட்டு இருக்க ஒரு பிரியாணி கடைக்கு தான் வந்திருக்கேன். ஸோ இந்த கடை பேர் பார்த்தீங்கன்னா காதர்பாய் பிரியாணி. இங்கே நாக்கடிமன் போர்ட்லேயே இருக்கும், பட் நானே பிரியாணிக்கு ஒரு அடிமை தான். ஸோ பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிங்கிள் பிரியாணி, ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று, ஒரு சில்லி சிக்கன், அவ்வளோதான். கைஸ், இந்த கடைக்கு வந்து நான் நிறைய வாட்டி வந்து சாப்பிட்ருக்கேன். ஆனால் நான் வீடியோ போடணுன்னு ரொம்ப நாள் நடிச்சிட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோ போடலான்னு முடிவு பண்ணேன். இங்கே பார்த்தீங்கன்னா கடை வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஹை கிளாஸ் ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் தான். பிரியாணியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 160 தான். ஸோ நான் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா, ஒரு பிரியாணி ப்ளஸ் ஒரு ஃப்ரைட் ரைஸ், ஒரு சில்லி சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இது சாப்பிட்டு ரிவ்யூ எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். சாப்பிட்டு சொல்ல எப்படி ரிவ்யூ. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாப்பிடும்போது எப்படி இருந்ததோ அதே டேஸ்ட்ல தான் இருக்கு பிரியாணி. மசாலா வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கு இன்னைக்கு. சிக்கன் பாருங்க, நல்லா வெந்திருக்கு. ஃப்ரைட் ரைஸும் சில்லி சிக்கன் காம்போவும் சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல ஒரு விஷயம் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, இதுல வந்து கேசரி பவுடர்லாம் போடல, ஆர்டிஃபிஷியல் கலர்லாம் எதுவுமே ஆட் ஆகல. கைஸ், இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து கிச்சன் ஏரியா வந்து ரொம்ப சிம்பிள், ஆனா வந்து டீசென்ட் ஹைஜீன் மெயின்டைன் பண்றாங்க. பிரியாணி வந்து நார்மல் டிப்பிக்கல் ஸ்பைசி ரெஸ்டாரண்ட் பிரியாணி மாதிரி இல்லாம ஸ்பைசி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்பைசி லவருக்கு இந்த பிரியாணி கொஞ்சம் லைட் தான், ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து கேளம்பாக்கம் டு திருப்பூர் இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த பிரியாணி கடைக்கு நீங்கள் டவுட்டே வேணாம், நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துடலாம் சாப்பிட. ஸோ என்னோட ரேட்டிங், ஃபைனல் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5 to 3.6. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ்.